தோட்டத்திலிருந்து சிட்டி சைடு கல்யாணம் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபீல் புரியும்னு நான் நினைக்கிறேன். தோட்டத்துக்குள்ளே ஒரே ஒரு தர்பூசணி கொடி மட்டும் வளர்ந்துருந்துச்சு. இது சரி 2வது காய் நாங்கள் பொறிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு காய் பொறிச்சிருந்தோம், அது பெருசாக பழுக்கலை. நாங்கள் ஒரு ஆர்வத்தில் பொறிச்சிட்டோம். இது கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறிச்சதுனால பழுத்துருந்துச்சு. இதுவுமே ஒரு பக்கம் பழுக்காமல் இருக்குது. இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. தம்பி வந்து பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நாங்கள் பொறிச்சிட்டோம். ஊருக்கு வர டைமில் பார்த்து பொறிச்சிருந்தோம். அப்புறம் அம்மாவுக்கு பாதி கட் பண்ணி கொடுக்கணும்ல, அப்புறம் அம்மாவுக்கு பாதி கொடுத்துட்டு தம்பிக்கு பாதி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் இருக்கிறதும் அம்மா வீடு வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான். சரி கிளம்புற டைமில் அவன் வந்து கண்டிப்பாக இப்போ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிட்டு இருந்தான். அப்போ இது வந்து மழை சீசன் தானே, அம்மா வீட்டிலேருந்து நீங்கள்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரமாக இருந்தாலும். நான் வந்துட்டு காளான் கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் தர்பூசணி பாதியை கட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் எடுத்துட்டோம். அப்புறம் பால். இதை யார் யார் என்ன எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.